வணக்கம். ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள்னு தெரிஞ்சுக்குவோம். முதலில் வக்ரம் என்றால் என்ன? சூரியனுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீடு வரை நிற்கும் கிரகங்கள் வக்ரம் அடையும். அந்த வீடுகளில் நீசம் அடைந்த கிரகம் வக்ரம் அடைந்திருந்தால் உச்ச பலனை கொடுக்கும். உச்சம் பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த நீச கிரகம் திசை நடத்தினால் பலனை கொடுப்பார். உதாரணத்திற்கு மேசத்திலே சனி நீசமாகி வக்ரம் அடைந்திருந்தால் அவர் உச்ச பலனை கொடுப்பார். பெரிய அரசாங்க பதவியிலே அதிகாரமிக்க பதவியிலேயே இருப்பார். அதே மாதிரி கடகத்திலே குரு உச்சமாகி வக்ரம் அடைந்தால் அவர் நீச பலனை கொடுப்பார். அதாவது காரகத்துவம் கெடும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்க வைப்பார், பணத்திற்காக அலைய வைப்பார், இந்த மாதிரியான வேலைகளை செய்வார். அப்போது உச்சமடைந்த கிரகம் வக்ரமடைந்தால் நீச பலனையும், நீசமடைந்த கிரகம் வக்ரமடை